இண்டிகோ பிரச்சனையின் பின்புலம் என்ன? கடந்த ஒரு வாரமாக இண்டிகோ நிறுவனம் விமான பயணங்களை முன்னறிவிப்பு இன்றி ரத்து செய்தது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. நாட்டின் விமான போக்குவரத்தையே ஸ்தம்பிக்க வைத்துள்ள இந்த பிரச்சனைக்கு உடனடியான அதே வேளையில் நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும். இந்தியாவில் 2006 தொடங்கப்பட்ட இண்டிகோ நிறுவனம் அதிக விமானங்களை கொண்ட கட்டமைப்பு, குறைந்த கட்டணம் ஆகியவற்றின் மூலம் பயணிகளின் பேராதரவை பெற்றது. உள்நாட்டு விமான போக்குவரத்து பெரும்பாலும் இண்டிகோவையே சார்ந்துள்ளது. இந்நிலையில் இண்டிகோ விமானங்கள் டெல்லி, சென்னை உள்பட பல நகரங்களில் டிசம்பர் 2 இருந்து எந்த முன்னறிவிப்பும் இன்றி சேவையை நிறுத்தின. இதனால் உள்நாட்டு பயணங்களுடன் வெளிநாட்டு பயணங்களும் தடைப்பட்டன. இந்த நெருக்கடியை பிற நிறுவனங்கள் பயன்படுத்தி கொண்டு கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்தின. விமானிகளின் பற்றாக்குறையே இந்த பிரச்சனைக்கு அடித்தளம் என கூறப்படுகிறது. விமானிகள் பணி சூழலால் அயற்சிக்கு எளிதில் உள்ளாவதும் அது விபத்துகளுக்கு முக்கிய காரணியாக இருப்பதாகவும் பேசப்பட்டு வந்த நிலையில் உள்நாட்டு விமானிகளின் பணி நேரத்தை குறைப்பது தொடர்பாக புதிய விதிமுறைகளை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் 2024 அறிவித்தது. இதன்படி விமானிகளின் கட்டாய ஓய்வு வாரத்துக்கு 36 48 மணி நேரமாக அதிகரிக்கப்பட்டது. இரவு பணிக்கான நேரமும் குறைக்கப்பட்டது. விமானிகளுக்கு சாதகமான இத்தகைய மாற்றங்களை இண்டிகோ எதிர்த்தாலும் அவை டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவு மூலம் அமலுக்கு வந்தன. தற்போது பிரச்சனை வெடித்திருக்கும் சூழலில் புதிய விதிமுறைகளை அமல்படுத்தும் போது தங்கள் தரப்பில் நிகழ்ந்த தவறான கணிப்புகளும் திட்டமிடலில் ஏற்பட்ட இடைவெளிகளுமே இதற்கு காரணம் என DGCAவிடம் இண்டிகோ கூறியது. பயணிகளுக்கு கட்டணத்தை திருப்பி தருவது, மாற்று பயணங்களுக்கு முன்னுரிமை அளித்து முன்பதிவு செய்வது போன்ற பணிகளை முன்னெடுத்திருப்பதாக இண்டிகோ தெரிவித்திருந்தாலும் அத்துடன் இந்த பிரச்சனை முடிவுக்கு வர இயலாது. ஏற்கனவே இண்டிகோவின் கோரிக்கைக்கு ஏற்ப ஓய்வு குறித்த விதிமுறை ஜூலை 1, இரவு பணியை கட்டுப்படுத்தும் விதிமுறை நவம்பர் 1 என 2 கட்டங்களாகவே செயல்படுத்தப்பட்டன. அந்த அவகாசத்தை பயன்படுத்தி இண்டிகோ புதிய விமானிகளை சேர்க்காததே தற்போதைய முடக்கத்துக்கு காரணம் எனப்படுகிறது. விமானங்களின் நேரம் தவறாமையை அடிப்படையாக கொண்ட ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் குறியீடு இண்டிகோ நிறுவனத்துக்கு நவம்பரிலிருந்தே அதல பாதாளத்தை நோக்கி சென்றதை DGCA ஏன் கவனிக்கவில்லை? புதிய விதிமுறைகளுக்கு எதிராக இண்டிகோ மறைமுக மிரட்டல் விடுகிறதா என பல கேள்விகள் வரிசை கட்டி நிற்கின்றன. முடக்கத்தை சமாளிக்க விமானிகளின் இரவு பணி குறித்த கட்டுப்பாட்டுக்கு தற்காலிக விலக்கு அளிக்குமாறு அந்நிறுவனம் கோரியதை அடுத்து 2026 பிப்ரவரி 10 வரைக்கும் DGCA அனுமதி அளித்துள்ளது. பயணிகளின் அடிப்படை உரிமை பாதுகாப்பு தொடர்புடைய இப்பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தின் தலையீடு கோரப்பட்டதை தொடர்ந்து மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நீதிபதிகள் கூறியுள்ளனர். 4 பேர் கொண்ட நாடாளுமன்ற விசாரணை குழுவையும் அரசு நியமித்துள்ளது. இந்த பிரச்சனையில் தற்காலிக தீர்வை விட நீண்டகால பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வு காண்பதே அரசின் நோக்கமாக இருக்க வேண்டும்.